லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாமா. என்னம்மா இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? ஆடிட்டிங் இருக்கு மாமா, அதான் சீக்கிரம் போகணும். ஏமா அவசர வேலையா இல்ல கல்யாண கோலத்துல உன் புருஷனை பார்க்க கூடாதுன்றதுனால சீக்கிரம் கிளம்பி போறியா? மாமா. ஏமா வந்து உட்காரு. அட வந்து உட்காருமா. உட்காருமா. என்ன அழுதுன்னு உட்காருக்கா. வாழ்க்கையில 2 சமயங்கள்ல ரொம்ப நிதானமா இருக்கு. ஒண்ணு, நாம நினைச்சதெல்லாம் அதுவா நடக்கும்போது, என்னடா சொல்லி வச்ச மாதிரி நடக்குதுன்னு நிதானமா யோசிக்கணும். அதே போல நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி நமக்கு எதிரா ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கும். உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. என்னதான் அட்வைஸ் பண்றது ஈஸினாலும் அதை கேட்டு நடக்கிறது கஷ்டம்தான். நம்மளை சுத்தி நடக்கிற ஆக்ஷன்ஸை என்னைக்குமே நாம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கான தைரியத்தையும் உறுதியையும் நாம தான் வளர்த்துக்கணும். சம்பந்தி, என்னையா கூப்பிட்டீங்க? கல்யாண பொண்ணு யாருன்னு சந்தேகம் வர அளவுக்கு இப்படி ரெடியா இருக்கீங்களே? என்ன கிண்டலா? ஆமா, கிண்டல் தான். உங்களை போய் யாராச்சும் கல்யாண பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? ஐயா சாமி, வீட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க காமெடி எல்லாம் அவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஓல்டு பியூட்டி, இதெல்லாம் தாங்காது. அப்ப சரி, அப்ப சரி. என்ன மேகலா, யாருக்கு எவருக்கு கல்யாணம்லாம் பார்க்கறதில்ல, வாங்கி வச்ச பட்டு புடவையை கட்டிட்டு போயிடணும், அதானே? அந்த கல்யாணம் எப்படி நடக்குது, அது நல்லதா கெட்டதா, அதுக்கு நாம போலாமா வேணாமா, எதுவுமே யோசிக்கிறது இல்ல. கல்யாணங்கிற வார்த்தையை காதுல கேட்டா போச்சு, ஹீரோல இருக்கிற நகையும் புடவையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது. நாளைக்கு உன் புருஷனுக்கு கல்யாணம்னாலும் இதே மாதிரிதான் படக்குன்னு தலை நிறைய பூ வச்சுட்டு கிளம்பிடுவேன். என்ன நினைச்சது நடக்காம போனதுனால இப்படி காமெடி பண்ணி மனசை தேத்திக்கிறீங்களா? ஏய் ராஜா, நீ எனக்கு நல்லது பண்ணதில்லை, அதை விட்டு தள்ளு. உங்க அம்மாவுக்கும் நல்லது பண்ணதில்லை, விட்டு. அடுத்து கூட பிறந்தவளுக்கு ஏண்டா வாழ்க்கையில ஒருத்தருக்குமே எந்த நல்லதும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாலிசாவே வச்சிருக்கியாடா நீ? இதுல பெரிய டவுட் என்னன்னா, உனக்கே நீ ஏதாவது நல்லது பண்ணிருக்கியான்னு பார்த்தா அதுவும் இல்ல. டேய், என்ன ஜென்மம்டா நீ? என்னைக்கு தாண்டா மனுஷனா மாறுவ? நீங்க பாருங்க. டேய், இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது நடந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கறவன் நீ. பாடா பாடா. ஏங்க, என்ன கல்யாணத்துக்கு மொய் பணமா எழுதணுமா இல்ல நகையா? ஏய், வளரே, என்ன சீர்வரிசையா? சரி, நீ மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? வளரு, காலில இருந்து இப்படிதான் எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்காரு. நீ ஏதோ அவர்கிட்ட வாய் கொடுக்காதவா? எப்படி இருந்த பொண்ணு நீ இப்படி ஆயிட்டிய? பாரு,
யாரும் எதுவும் உன்கிட்ட பேசவே முடியாது. எதை சொன்னாலும் இது ஏன் இப்படி அது ஏன் அப்படின்னு பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப நீ. இப்போ என்னடான்னா செம்மறி ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடு மாதிரி உன் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் போகிற பக்கமெல்லாம் தலை குனிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்க. சரி, ஏன்பா எங்க பொண்ணு மாப்பிள்ளைய காணோம்? வருவாங்க வருவாங்க. அடாடா பாத்தியாடா கூட்ட. ஆமாம்மா. மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீயும் சூப்பர் அக்காவா ரெடி ஆயிட்ட. டேய் ரவி, நீ முதல்ல போய் வண்டியில ஏறா. அவர் எதையாவது பேசிட்டு இருப்பாரு, அவரை பத்தி தெரியாதா? போ. டேய் ரவி, டேய் என்னடா ஒரு நல்ல காரியத்துக்கு போற, இந்த அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்காம போற? டேய் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போற? ஆமா மாமா, உங்க ஆசீர்வாதம் வேணும். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அம்மா வாமா, வாமா வாமா, உங்களுக்கு பண்ணாம நான் யாருக்குமா பண்ண போறேன்? அதானே. டேய் பாண்டி, நீ போய் அந்த திருநீர் தோமாமா ஒன்னே எடுத்துன்னு வரேன். வாங்க வாங்க. டேய் 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 பின்னாடி போடா. ஆளடா நீ கோட்டுக்கு அந்த பக்கமே நில்றா. அப்புறம் உன் அண்ணன் வேற டென்ஷன் ஆயிட போறான். ஐயோ அப்பா. இரு நானே. ரவி, அதான் மாமா பிளஸ் பண்றேன்னு சொல்றாருல, விடு ரவி. வா ரவி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டேய் குர்ரா. கிட்ட வாப்பா. டேய் ரவி, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய் ரவி, நீ பிரமாதமா வருவ, ரொம்ப பிரமாதமா வருவ. ஐயா, நீ வாழ்க்கையில யார வேணாலும் நம்பலாம். அதோ அந்த நிக்கிறானே அந்த பையல கூட நீ நம்பலாம். ஆனா நீ இவனை மட்டும் நம்பிடாத. ஒரு பொண்ணு இருக்கும்போதே அவளை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போறவனை யாருதான் நம்புவா? இன்னைக்கு பிரியாவுக்காக உமாவை விட்டு வந்தவன் நாளைக்கு ரம்யாவுக்காக பிரியா விட்டு போக மாட்டான்னு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. வைஃப் சரியா அமைஞ்சு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா ஹஸ்பண்டும் சரியாதான் இருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க.
இதுதான் ரவி, கௌரவமாவும் மரியாதையாவும் அவன் ஆசைப்பட்ட மாதிரி அமைய போற வாழ்க்கை. அவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ மாமா. ஒரே ஆற்றி முடிஸ்டாப்ல. டேய் ரவி, நாம போமா? அம்மா, அம்மா இங்க. அம்மா இன்னும் ரெடி ஆகலையா? அதானே சம்பந்தியம்மா எங்க? அவங்க தானே தாலி எடுத்து கொடுக்கணும். இன்னடி கிளம்பாம இருக்காங்க. மா, என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு, போய் கிளம்பி வாங்கம்மா சீக்கிரம். என்னம்மா இது? மா, சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒண்ணுமே பேசாம நின்னுகிட்டு இருக்கீங்க. நான் வரல. அம்மா, நினைச்சேன். என்ன இவர் உங்க மண்டையை கழுவிட்டாரா? இவர் எல்லாரையும் இவ்வளவு நக்கல் அடிச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப கிளியர் ஆயிடுச்சு. அப்பா எதுவும் சொல்லல. அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நானாதான் வரல. அதான் ஏமா? என்னத்த இது? நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா, அன்னைக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ நீங்க தானே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எடுத்த மாதிரிலாம் என்னால உடனே எந்த முடிவும் எடுக்க முடியல. என் பிள்ளையால உன் வாழ்க்கை போயிடுச்சு, அதுக்கு என்ன பதில்னு நீ கேட்டப்போ என்கிட்ட பதில் இல்ல. இந்த பக்கம் 4 வருஷம் குடும்பம் நடத்தி 4 மாசம் கர்ப்பமா ஒருத்தி இருக்கா. அவ என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவளை அவன் தூக்கி எறிஞ்சிட்டான்னு பாக்கும்போது அதுக்கும் என்கிட்ட பதில் இல்ல. அவன் பண்ணது தப்புன்னு அடிச்சு துரத்தவும் முடியல, சரின்னு ஏத்துக்கவும் முடியல. ஒருத்தருக்கு சாதகமா பார்த்தா அது இன்னொருத்தருக்கு பாதகமா முடியுது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உங்களோட இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவும் உங்களை வாழ்த்தவும் என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. நீங்க நல்லபடியா இருந்துக்கோங்க, என்னை விட்டுடுங்க. சீதா, ஒரு சரியான விஷயத்தை செய்யறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு தப்பான விஷயத்தை செய்யாம இருக்கிறதும் பெரிய விஷயம்தான். இன்னைக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தா அது ரொம்ப தப்பா இருந்திருக்கும். அதை நீ செய்யாம விட்டதே பெரிய விஷயம்தான். இந்த பார், அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது. அவங்க யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது. அவங்க என்ன செய்யறோம்னு அறிஞ்சுதான் செய்யறாங்க. அதுக்குண்டான பலன்களையும் அவங்க தான் அனுபவிக்கணும். டேய், நீங்க என்ன இன்னும் இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுடா. கிளம்புங்க 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 கிளம்புங்க. வாங்க வாங்க போவோம். போங்க போங்க, நேரமாச்சு இல்ல. டேய், போ போ. வாடா. வா வா ரவி, வா ரவி. சம்பந்தி, ஒரே ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். உங்களுக்கு இல்லாததா? கேளுங்க கேளுங்க. இந்த கல்யாணம் நடக்காது தானே? அப்படியா? என்ன நீங்க அப்படியான்னு கேக்குறீங்க? நீங்க கல்யாணத்துக்கு தானே இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கீங்க, அப்புறம் என்ன டவுட்? உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நீங்க அங்க வெடிக்க போற குண்டுக்கு இங்க திரிய பத்த வச்சிட்டீங்கன்னு தெரியுது.
ஆனா அது எப்படி வெடிக்கும்னு தான் எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சேதாரம் இல்லாம பாத்துக்கோங்க. பேஜர் வச்சிருக்க சம்பந்தி, பேஜர். சம்மந்தி, கல்யாணம் நடக்குது நடக்கலன்றதெல்லாம் வேற விஷயம். போனே பட்டுன்னு உட்காந்து படக்கு படக்குன்னு இட்லி வடை பொங்குன்னு அப்படியே சபக்கி சபக்குன்னு சாப்பிட்டுங்க. அப்புறம் இந்த போட்டோகிராஃபரை கூப்பிட்டு பட்டு புடவையோட 4 போட்டோ எடுத்துக்கங்க. கல்யாணம் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு போன வேலை முடிஞ்சிடும். என்ன நான் சொல்றது சரிதானே? இவர்கிட்ட அப்படி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு எந்த பக்கம் சூலம்னு கேட்டேன். போய் வழியில இருங்க, நான் காட்டுறேன், போங்க. என்ன என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், இதுல நான் பண்றதுக்கு என்னடா இருக்கு? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். தாலி கட்டி தான் கூட்டிட்டு வருவோம். இது நல்ல விஷயம் தானே, பண்ணு. ஆமா, இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு என்னடா லாபம்? நேத்து வரையும் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவள இன்னைக்கு முன்னாடி நின்று நடத்தி வைக்க கூட்டு போறேன். என்ன டீலிங்கா இருக்குமா? சரி சரி போ, நேரமாச்சு பாரு, போ. தின்னுது. டேய் பாண்டி, மாமா அம்மாவை கூட்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடு. ஆடிட்டு இருக்கான், கொஞ்சம் சீக்கிரமாக போகணுமா? சரி மாமா, நான் அக்கா விட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போகிறேன். அக்கா வாங்க போகலாம், வாங்க. வரோம் மாமா. போயிட்டு வரோம் மாமா. போயிட்டு வாமா. சரி விட்டு, நான் பார்த்துக்கிறேன். அவனை நானான்னு பார்த்துடுறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வணக்கம் சார். எல்லா பக்கமும் பக்காவாக விசாரிச்சுட்டேன். இந்த கோவிலில் தான் கல்யாணம். இன்னும் 1 மணி நேரத்தில் முகூர்த்தம். உங்க மருமக மட்டும் தாலியை கட்டட்டும். அதுக்கப்புறம் என் கையில் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ உயிரோடவே இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சார் நல்லா யோசிக்குங்க. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு ஆளை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆகாது. என்ன அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கணும். இதுதான் என் வீடு, இதுதான் என் புருஷன்னு அங்கே மானம் கெட்டு போய் உட்கார்ந்துருக்காள் என் பொண்ணு. அவ தாலி அறுத்துட்டு திரும்ப என் வீட்டுக்கு வந்து சேரணும். சரிங்க சார், முடிச்சு விட்டுறலாம். ஆனால் ஒன்று, அவ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அந்த எவிடன்ஸ்லாம் பக்காவா இருக்கணும். அப்பதான் அவன் மேல கை வைக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள நம்ம ஆளுங்க 1க்கு 2 பேர் கையில கேமராவோட நிக்க வச்சிருக்க. தாலி கட்டி முடிச்சதும் நமக்கு ஃபோன் அடிப்பாங்க. உள்ள போறோம், தூக்குறோம். அதுக்கப்புறம் மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவை அவன் தாலி கட்டினதுக்கான ஆதாரம். அதை நான் உங்களுக்கு தரேன். வந்துட்டாங்க. அதோ அந்த பொண்ணு தான். நான் பாத்துக்கிறேன் சார். மாப்ள, அவங்க ஏதாவது விஐபி பந்தோபஸ்துக்கு வந்திருப்பாங்க. நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி போலீஸ் ஜீப்பை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? சேச்சா, சின்ன மாப்ள, உங்க கண்ணில் இப்படி கலவரத்தை காமிக்கலாமா? கல்யாண மாப்ள நீங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க, விடுங்க. இப்போ உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரொம்ப அழகா 2 பேரும் செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கீங்க. கண்டிப்பா நான் திருஷ்டி சுத்தி போட்டே ஆகணும். ஏய், என்ன ஆர்த்தி தட்டுல 100 200 கிடைக்கும் தானே இப்படி நீட்டி முளைக்கி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், டைம் ஆகிட்டு இருக்கு. வாங்க உள்ள போ.
பிரியா, பிரியா அப்பா அப்பா உங்க அப்பா மட்டும் வராம இருந்திருந்தாதான் பெரிய குறையா இருந்திருக்கும். இப்ப அவரும் வந்துட்டாரு. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடுவுல என்னென்னமோ ஆயிப்போச்சு. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாத ரவி, இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் நடக்குது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் மானம் மரியாதையை காப்பாத்தணும், நீ நல்லா இருக்கணும்னு தான் என் பொண்ணு உன் வீட்டுல கால் எடுத்து வச்சா. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதும் என்னோட கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அளவே இல்லை. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ வாழ்க்கையில குறுக்க வந்து நின்னு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா ஒண்ணு, நீ மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணை கைவிட்டுறாத. நிச்சயமா கைவிட மாட்டேன். ஒரு அப்பானா இப்படிதாங்க இருக்கணுங்கிறது. என்னதான் பொண்ணு ஒரு தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் அதை பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு அவளோட விருப்பத்துக்காக சப்போர்ட் பண்றீங்க பாருங்க. நீங்க தான் சார் உண்மையிலே பெரிய மனுஷன். ரவி கேத்த ஜோடி பிரியா தானே நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. ரவியும் நல்லா இருப்பான், பிரியாவும் நல்லா இருப்பான். அவங்கள பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, சரியா? நன்றி. அட பாவி மனுஷா, இவங்களையாடா நம்புற? இது உலக பல்டி அடிக்கிற ஃபேமிலியாச்சு. என்ன பண்றது, தலையை கொடுத்தாச்சு, மீதியை வாங்கி தானே ஆகணும். நடக்கிறது நடக்கட்டும். சரி வாங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு, உள்ள போலாம். சரி வாங்க போலாம். பேச்சாடா பேசுன, நீ மட்டும் தாலி கட்டு, அதுக்கப்புறம் உன்னை பொணமாக்குறேன்டா.